ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் சாக்லேட் கேக். இது நம்ம கடையில் போய் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு அரை கப் பால், அரை கப் தயிர், அரை கப் ஆயில், எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் பட்டர் 25 கிராம் அதையும் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அது கூட ஒரு 3 முட்டையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது கூட ஒரு 1/2 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சுகர், இது நான் பொடிச்ச சுகர் 1/2 கப்பு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சின்ன ஜல்லடை எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய ஜல்லடையாக இருந்ததுன்னா கொக்கோ பவுடர், மைதா எல்லாத்தையுமே ஒரே ஜல்லடையில் போட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே சைடில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கேக் பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன். அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதை விட்டுடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கேக் பேன் இல்லை அப்படின்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தடவிட்டு இந்த பேட்டரை விட்டுடலாம். இப்போ விட்டுட்டு நான் லைட்டாக இதை தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு குக்கரில் தான் நான் செய்து காமிக்கிறேன். விசில் எடுத்துடலாம். விசிலை எடுத்துட்டு குக்கரை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம விசில் போட வேண்டிய அவசியம் இல்லை. விசில் போடாமல் இப்போ அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குச்சியை வச்சு நம்ம குத்தும் போது இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் கேக்கை எடுத்துடுறேன். எனக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ அது ஆறட்டு. அந்த ஆறுற டைமில் நான் அந்த கேக்குக்கு மேலே தடவுறதுக்கு நான் ஒரு 3/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு அது கூட நான் கொஞ்சம் ஒரு 1/2 கப் சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த விப்பிங் க்ரீம் கூட அதை போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நான் மெல்ட் பண்ணுறதுக்கு நான் அவனில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் இந்த விப்பிங் க்ரீம் இல்லைன்னா பால் விட்டுட்டு அது கூட சாக்லேட்டையும் போட்டுட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுட்டிங்கன்னா இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 1/2 கப் பொடிச்ச சுகர் அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது திக்காயிரும். இப்போ கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ ஓரத்தை கத்தியை வச்சு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி. இப்போ இதுக்கு மேலே உள்ள பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி. உங்களுக்கு கேக்குக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ண க்ரீமை தடவிடலாம். ஏன்னா நான் சாக்கோ சிப்ஸ் போட்டதுனால நல்லா மெல்ட் பண்ணலை. ஏன்னா கடிக்கும்போது இந்த இடையில இந்த சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால போடல. நீங்கள் வேறு சாக்லேட் போடுறதா இருந்ததுன்னா நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே க்ரீமை தடவிடலாம். அதை தடவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம்
சாக்லேட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி பார்ப்போம். இப்போ கட் பண்ணும்போது கத்தியில் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி. இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.